ஸோ இந்த கான்செப்ட் வந்து ப்ரப்போஸ் வந்து எம்கே டாக்ஸ்ங்கிற ஒரு சேனல், மோஹித் கக்கர்னு ஒருத்தர், நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த இதை ப்ரப்போஸ் பண்ணி ஜூலை 2023 ஆரம்பிச்சது. ஸோ ஜென்ரல் பிரின்சிபிள் அங்கே யூஸ் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ இது வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் கம்ப்ளீட்லி. இட் இஸ் நாட் சொல்றது ஆக்சுவல் ட்ரேடிங். அதாவது ஆக்சுவல் ட்ரேடிங், பட் யூ ஆர் நாட் புட்டிங் யுவர் ஆக்சுவல் மணி. இட் இஸ் பேசிக்கலி ஒரு ப்ரொபோசல் டு மேக் யுவர் செல்ஃப், என்ன சொல்றது, உங்களோட மைண்ட் செட்டை வந்து டியூன் பண்ணி வார வாரம் ரிலிஜியஸா இதை உட்காந்து ரிசர்ச் பண்றது, பிளஸ் உங்களுடைய லாஸை வந்து நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு எவ்வளவு பணத்தை நீங்க போடலாம்னு நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கோடி. ஸோ 1 கோடியில வந்து நமக்கு வந்து எவ்வளவு வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஒரு 10 மில்லியன் 1 crore. ஸோ இந்த ப்ராடர் இதுல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் 40%, மிட் கேப் 30%, ஸ்மால் கேப் 30%. ஸோ 40 லட்சம் 30 லட்சம் 30 லட்சம். இதே இது நீங்க 10 லட்சம் வச்சீங்கன்னா 4 3 3 1 லட்சம் வச்சு இப்போ சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த லிஸ்ட்டை வச்சே வந்து ஆக்சுவல் ட்ரேடிங் கூட பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால இது வந்து அந்த மாதிரி 40 30 30,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். டோட்டல் ஸ்டாக் வந்து நீங்க இந்த 3 இதுல வந்து பண்றது வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து 25ஓட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இதுல வந்து லார்ஜ் கேப்ல 10 ஸ்டாக், மிட் கேப்ல 10, ஸ்மால் கேப்ல 5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுலயே 30 கொண்டு போய் போடணும், 25 கொண்டு போய் போடக்கூடாது, இல்ல இதுல கொண்டு போய் இதுல போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஈக்விட்டபிள் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி ஸ்டாக்கும் வந்து ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த இது ஒத்து வரும்னு சொல்லி. இதர் 1 crore, 10 lakh, 1 lakh. அட் தி எண்ட் ஆஃப் தி வீக் ஃப்ரைடே ஈவினிங் எப்போ வந்து இந்த கூகுள் ஷீட் வந்து எல்லாம் அந்த க்ளோசிங் ப்ரைஸ்ல அப்டேட் பண்ணிடுச்சோ, நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ வந்து சாட்டர்டே மார்னிங்கோ ஃப்ரைடே நைட்டோ, எப்போ ஒரு நைட்டு ஒரு 8 மணி 10 மணிக்கு மேல இதை வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிங்க. மண்டே மார்னிங் 8:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷீட்டை வந்து லாக் பண்ணிடுற மாதிரி. ஸோ தட் மிட் ஆஃப் த வீக்ல போயிட்டு நான் இந்த ஸ்டாக் எவ்வளவு வாங்க போறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இல்ல இந்த வாங்கின ஸ்டாக்கை நான் விற்க போறேன் இன்னைக்கு, எனக்கு இன்னைக்கே வித்தா நல்லா இருக்குன்ற மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்காண்டி எவ்ரி வீக்கெண்ட் மட்டும்தான் இது வந்து இது பண்ற மாதிரி, அப்டேட் பண்ற மாதிரி. சாட்டர்டே ஃப்ரைடே நைட்ல இருந்து சண்டே மண்டே மார்னிங் வரைக்கும். ஆன் சாட்டர்டே வந்து நீங்க என்ன பண்ணணும், ரிவ்யூ கரண்ட் போலியோ அண்ட் யூ டு டிசைட் எந்த ஸ்டாக்கை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்டாக் வந்து காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணி நீங்க வந்து ரிமூவல் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் இது காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிடுங்க. புதுசா ஸ்டாக்ஸ் நீங்க இந்த ஸ்டாக் வேண்டாம் எனக்கு வந்து வேற ஸ்டாக் கொண்டு வர போறேன்னு சொல்லி அந்த ஸ்டாக்கை வந்து ஐயோ அந்த ஸ்டாக் வந்து மேல கொண்டு போய் சாரி வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். எந்த ஸ்டாக்கை நீங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே அதே இதுல ஷீட்ல இன்னொரு இடத்துல ஆட் பண்ண போறீங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து எப்படி உங்க போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறீங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேடம். ஸ்டாக் எடுக்கிறது மேடம் சார்? அதான் வரேன். இல்ல இதுல இது வரைக்கும் ஏதாவது क्वेश्चन இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த வீக்லி வந்து வீக்லி ரிவ்யூ மாதிரி. என்னங்க ரிவ்யூ மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் எவ்ரி ஃப்ரைடே நீங்க பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல வந்து நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன், எனக்கு வந்து வீக்லி எல்லாம் ரிவ்யூ பண்றது டைம் இல்லைன்னா நீங்க வீக்லியே விட்டுடுங்க. மந்த்லி நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி படி பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் ஒரு வீக்ல வந்து ஒரு செக்டர் மேல போகுது, இன்னொரு செக்டர் கீழே வருது, அந்த மாதிரி இருக்கும்போது யூ மைட் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்க டாக்டர். வணக்கம் பிரியன் சார். இது இது வந்து ஆக்சுவலா வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இது நீங்க வீக் எண்ட்ல வந்து இது வந்து வீக் டேஸ்ல இந்த பொசிஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க வச்சுக்கீங்க. ஃப்ரைடே வந்து நீங்க அந்த வந்து ஓப்பன் எண்ட்ல ஒரு 25 ஸ்டாக் இருக்கு. ஃப்ரைடே ஈவினிங் வந்து அதெல்லாம் வந்து நீங்க க்ளோஸ் மீன்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ காட்டுறீங்க.
சாட்டர்டே அன்னைக்கு இந்த 25 ஸ்டாக்ஸ் இப்படி இருக்கு, நான் வந்து இந்தந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அடுத்த வாரம் இந்தந்த ஸ்டாக்லாம் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை நெக்ஸ்ட் வீக்குக்கு சொல்றீங்க. நான் சொல்லல சார், இது வந்து ஈச் இண்டிவிஜுவல் வில் டேக் ஹிஸ் ஓன் டெசிஷன். அதுதான் நீங்க உங்களை ரெப்ரசன்டேஷன் சொல்றேன். நீங்க உங்களை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்க அந்த வாரத்துல வந்து ஒரு 25 ஸ்டாக் வச்சிருக்கீங்க. சாட்டர்டே அன்னைக்கு அந்த ஷீட்டை நீங்க வந்து எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்றீங்க. பண்ணும்போதே நீங்க ஒரு சஜஷன்ஸ் இது கொடுக்குறீங்க. இந்த நெக்ஸ்ட் வீக்ல, கம்மிங் வீக்ல I'm going to close these stocks, these 5 stocks, and I'm planning to replace them with these 5 stocks ன்னு சொல்றீங்க. பட் வந்து உங்களுக்கு டியூரிங் த வீக் அதுதான் நீங்க பண்ணுவீங்களா? சப்போஸ் பிகாஸ் த மார்க்கெட் இஸ் டைனமிக். ஆமா, பட் இந்த வீக் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம். இட் வில் பி யூ கேன் க்ளோஸ் இட் அட் தி எண்ட் ஆஃப் தி வீக். ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து நீங்க வந்து ஒரு அதானி என்டர்பிரைஸ் எடுக்கிறீங்க வச்சுங்க. அந்த ஸ்டாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ யூ ஆர் பிளானிங் டு க்ளோஸ் இட் ஆன் Thursday. அது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இல்ல, அது பண்ற முடியாது டாக்டர். பண்ணக்கூடாது. ஓகே, பண்ணக்கூடாது. இட் வில் பி வீக் டு வீக். So only the changes that you should address only in the weekend. You are not supposed to do anything in the weekday. You can keep viewing it and see where your stock is moving. And note where you might have gone wrong. எங்க தப்பா போயிருக்கோம், எங்க ரைட்டா போயிருக்கோம், எந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ணது வந்து கரெக்டா போயிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க முடியும் டாக்டர். கரெக்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராக்டிகாலிட்டிஸ் கேட்குறேன் இந்த ஸ்டாக்ஸ்ல. இப்போ சப்போஸ் நான் வந்து என்ட்ரு ஆகிறேன் வச்சுங்க, எனக்கு வந்து முதல் கொஸ்டினே வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 40 30 30 ஒய்? இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கெஸ் தான் டாக்டர். இது வந்து if you say that we should give 50 30 20 or 60 30 10, or you want to reverse it 20 40 40 based on consensus, we can change it. இது வந்து யூனிவர்சலா நீங்க எல்லாமே அக்செப்ட் பண்ண ரேஷியோ இல்ல நீங்க சூஸ் பண்ண ரேஷியோ? இல்ல, நான் அந்த குரூப்ல பண்றது வந்து இது 70, இது 30. ஓகே. இது வந்து இது ரெண்டும் சேர்ந்து 70. என்னோட புரிதல் என்னன்னா, இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், from large cap to small cap when you move, the probability game will go down. And பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்க் அதிகமாயிட்டே போகும் லார்ஜ் கேப் டு ஸ்மால் கேப், ரிவார்டு குறைஞ்சிக்கிட்டே போகும் லார்ஜ் கேப் டு ஸ்மால் கேப். கரெக்டுங்களா? ஸோ அதாவது லார்ஜ் கேப்ல ரிஸ்க் கம்மி, ரிவார்டு வந்து கம்மி. ஸ்மால் கேப்ல வந்து ரிஸ்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. கரெக்டுங்களா? ஸோ மிட் கேப் ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம போர்ட்போலியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்கை குறைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பை கூட்டுறீங்க. எந்த அளவுக்கு யூ ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க்ன்றதுக்கு ஸ்மால் கேப் வந்து ஆட் பண்றீங்க. ஸோ யூஸ்வலா வந்து 50 30 20 அப்படிங்கிறது வந்து காமனா இது பண்ணுவாங்க. இப்போ உங்க ஏஜ் பிரகாரம் வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு டாக்டர். மேக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து 10 10 10 தான். ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகே, so you cannot put your entire money in one cap. ஓகே. கரெக்ட். அது ஓகே. இப்போ வந்து ஒன்ஸ் நீங்க வந்து 50 lakhs வந்து பிளானிங் டு லார்ஜ் கேப்னா 10 ஸ்டாக்ஸ்னா 5 lakhs நீங்க போடலாம். இதுல வந்து மிட் கேப்ல வந்து 5 ஸ்டாக்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம், எவ்வளவு வந்து இது பண்ணுமோ. அது புரியுது எனக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஏன் வந்து 10 10 10 மேக்ஸிமம் வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு நம்பர் 1 ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். அதோட ப்ராக்டிக்கலா அதை வந்து இது பண்றது கஷ்டமா இருக்கும். ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் இதாயிடும். மோர் தேன் இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருந்தாலே நம்மளோட ஃபோக்கஸ் போயிடும். ஃபாலோ அவுட்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ரிஸ்கை ஸ்ட்ராட்டிஃபை பண்றது தான் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ரிஸ்கை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணணும். அதே சமயத்துல நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸை டிஸ்கஸ் ஆகுதுன்றதுக்காக ஒரு மாதிரி இன்பிட்வீன் பேலன்ஸ்ல எடுக்கிறதுக்காக எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஆக்டர் தான் ட்ரை பண்றோம். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் காம்பினேஷன் ஆகட்டும், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், ஒரு பேலன்ஸ் கொண்டு வரும்.
ஐ அக்ரி வித் தட். அந்த 30-30 நீங்க மிட்டும் ஸ்மால் கேப் ரெண்டும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்ததுனால தான் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். இல்ல இது வந்து மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரிஜினலா அங்க வந்து இந்த லார்ஜ் அண்ட் மிட் கம்பைன்ட் இஸ் 70. So I just made it separate, largeல 40யும் midல 30ன்னு சொல்லி. ஓகே ஓகே. But this can be changed based on consensus also. அது ஆக்சுவலா எனக்கே வந்து இதுல உடன்பாடு, ஏன்னா ஸ்மால் கேப் 30% கொடுக்குறதுன்றது இட்ஸ் நாட் குட். வந்து ஏன்னா வந்து ஸ்மால் கேப் தெரியும் ஒரு இல்ல ரொம்ப ஜாஸ்தி சார். 30% கிவிங் டு ஸ்மால் கேப் இஸ் a big kind of huge risk in the portfolio தான் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, அது எனக்கு ஓகே சார். அது வந்து ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏஜ், ரிஸ்க் அப்பிடைட் அதை வச்சு அவங்க வந்து ரேஷியோ ஆல்டர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸும் டிபெண்டிங் ஆன் சம் பீப்புள் ஆர் வெரி குட் இன் ஃபாலோவிங் த ஸ்டாக்ஸ் ஈவன் தே ஹேவ் 50 ஸ்டாக்ஸ் இன் த போர்ட்ஃபோலியோ. சம் பீப்புள் வந்து 10 ஸ்டாக் மேலே போனாலே குழப்பமாயிடும். எதை கழட்டி விடுறது, எதை வச்சுக்கிறது அப்படிங்கிற வந்து டிசிஷனா எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் விட மாட்டாங்க. அதனால இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த இதுதான் என்னன்னா வந்து மார்க்கெட் வந்து டைனமிக்கா இருக்கு, மூவ்மெண்ட் வந்து பயங்கரமா மாறும். ஸோ ஒரு வாரத்துக்கான டிசிஷனை வீக்கெண்ட்ல மட்டும் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்றது ஹோல் வீக் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா you are assuming that either you are chosen a very bad stock or the stock has run so much in one particular day within the week that you have to book it immediately. Okay. But whereas this exercise is mainly to goad you into keep the stock for longer period or compound it. Even இப்போ ஒரு வீக்ல if you are taking one stock and next week you think that this stock is going to go further up, instead of booking profit you can add more of the same stock. But of course the stock count will still remain 10 only. You cannot, if suppose நீங்க ஒரு ஸ்டாக் இன்னொரு 9 லைன் ஃபர்தர் ஆட் பண்ணீங்கன்னா you cannot add 9 new stocks into the large cap. இல்ல நீங்க எப்படி ஸ்டாக் செலக்ஷன் இனிமேல் சொல்லுவீங்கல்ல, எப்படி பண்றீங்க என்ன? இல்ல அது இது ஃபார்மேட்டை காமிக்கிறேன். ஃபார்மேட் ஓகே. because the selection will be done by individual இல்லையா? பாபு சார் கை தூக்கி இருக்காரு. பாபு சார் நீங்க பேசுங்க சார். வணக்கம் சார். என்னுடைய டவுட் என்னன்னா, இப்போ 3 lakh ஒரு மிட் கேப் ஸ்டாக்குக்கு நம்ம இன்னும் இப்போ 10 ஸ்டாக்னு சொல்றீங்க. 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப மேல கீழே இருக்கும் சார். அதனாலதான் அதுல ஒரு பியர் வராது சார் இந்த இடத்துல. ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கு வந்து நம்ம எடுத்ததே ஒரு 3 lakh எல்லாம் போட முடியாது சார். என்ன சார், என்னை பொறுத்த அளவுல ஒரு 1 lakh போடலாம் மேக்சிமம் நம்ம இது பொறுத்து. பிரியம் சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கு இப்போ நீங்க லார்ஜ் கேப்ல நீங்க எவ்வளவு வேணும் போடலாம், அங்க லிக்விடிட்டி இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்மால் கேப் மிட் கேப் வரும்போது 3 lakh ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு ஸ்டாக் வாங்கணும்னு பாருங்க. அந்த ஸ்டாக் வந்து வாலட்டைலா இருக்கும் சார் கண்டிப்பா. ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் உங்களுக்கே தெரியும், கீழே போனாலும் ரொம்ப கீழே போகும், மேல போனாலும் ஒரே மட்டும் மேல போகும். அது வந்து வாலட்டைல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். என்னை பொறுத்த அளவுல ஒரு ஸ்டாக்குக்கு 3 lakh போடுறது. சார் அவர் செக்டர் தானே சார் சொன்னாரு, ஒரே ஸ்டாக்னு சொல்லல சார். ஸ்டாக் லிஸ்ட் பார்ப்போம் சார். சப்போஸ் நீங்க ஸ்மால் கேப் போனீங்கன்னா it has got lot of stocks. It is not என்ன சொல்றது, இது based on NSE. ஓகே. So supposing நீங்க ஒரு ஸ்டாக் எடுங்க, BSE ஸ்டாக் எடுங்க, you could put your 100% of 30% small cap நோட போர்ஷனை BSE போடலாம். நீங்க பல்ராம்பூர் சீனி, பி சாஃப்ட் இதெல்லாம் நல்ல முன்னேறின ஸ்டாக் தானே இந்த பீரியட்ல. பிரிகேடு இன்னும் பாத்தீங்கன்னா செஸ்க்கு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, சிஎட் பேசினாங்க, சிடிஎஸ்எல். ஸோ இட் இஸ் நாட் தட் ஸ்மால் கேப்னா நம்ம நம்மளுடைய மைண்ட் செட்ல என்ன வரும்னா பென்னி ஸ்டாக்னு வரும். பட் தெர் ஆர் மோர். இப்போ இஏடி பேரி இப்போ நல்லா மேல போகும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஈஸ்ட் மெட்ரிக் எல்லாம் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஒன்லி கொஸ்டின் இஸ் ஹவு ஃபார் வி ஆர் செலக்ட். நம்ம எப்படி சூஸ் பண்றோம், ஸ்டாக் எப்படி சூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. இன்னொன்னு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் நீங்க சொல்ற ஸ்டாக் எல்லாம் ஓடி இருக்கு சார். இப்ப நம்ம ஓடுனதை போய் அந்த இடத்துல வாங்கும்போது அது இது வாய்ப்பு இருக்கு. ஹவு சார், இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்ல
out of 60 or 65 people, I was at one point in time 59th இருந்தேன் சார். அந்த ஆர்டர் ஆஃப் ரேங்க்ல ஐ வாஸ் 59 or 60 சம்திங்ல இருந்தேன். ஓகே, ஸோ இட் இஸ் அ சைக்கிள். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து மேல ஓடிடுச்சு நம்ம நினைக்கிறோம். ஸ்டில் சர்டன் ஸ்டாக்ஸ் வந்து மேல போயிட்டு தானே இருக்கு. ஆமாமா, பொட்டன்ஷியல் இருக்கு சார். நம்ம இப்போ ஒரு 30% 40% கெயின் ஆனது எனிவே ஒரு 20% 10% இதுல அட்வான்டேஜ் சார். இன்னும் ஃபர்தரா நான் போறேன். இதுல we can debate on this. என்ன பர்சன்டேஜ் வைக்கணும், எந்த கேபிட்டல் நம்ம சூஸ் பண்ணணும், கன்சிடரிங் நம்மளுடைய மெம்பர் வச்சு நீங்க 1 lakh தான் சூஸ் பண்ணணுமா, 10 lakhs 1 million, 10 million 1 crore, இல்ல வந்து 50 lakhs வைக்கலாம். that we can choose based on the consensus வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுடைய மைண்ட் செட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் சார். அதுக்கு தான் சொல்றது. ஏன்னா இப்போ 1 crore ரொம்ப பெரிய கேபிட்டல் சார். அதை ஹேண்டில் பண்றதுன்னா அந்த அளவுக்கு அது அக்யூரசி, நம்ம அந்த நாலேஜ் இருந்தா மட்டும் தான் சார் ஹேண்டில் பண்ண முடியும். சாதாரண நாள் ஹேண்டில் பண்ண முடியாது சார். சார் இது வந்து பியூர்லி பேப்பர் ட்ரேடிங் சார். இதை வச்சு யாரையும் வந்து பேப்பர் ட்ரேடிங் ஆனாலும் நம்ம ஒரு சைக்காலஜி இருக்குல்ல சார், நமக்கு என்ன சார் பண்ண முடியுமா முடியாதா? பேப்பர் ட்ரேடுங்கிறதுக்காக 1 crore நம்ம எந்த ஸ்டாக் வாங்கலாம் விற்கலாம் அப்படி இருக்க கூடாது சார். இல்ல சார், சொல்லுங்க சார். அதாவது வந்து நீங்க ஆரம்பத்திலேயே வந்து உங்க மைண்ட் செட் வந்து நான் வந்து லாஸ்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம இதுல என்டர் ஆனோம்னா நம்மளால வந்து இந்த மெத்தடை வந்து புரிஞ்சுக்க முடியாது சார். அது எப்படி சார் நம்ம ஆக மாட்டோம். இல்ல அதனால வந்து இப்ப இது வைக்கணுமா இது வைக்கணுமான்றது அப்புறமா பார்ப்போம் சார். ஓகே, ஏன்னா இதனால நான் வந்து இந்த மெத்தடையே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம்னு சொல்றது வந்து அர்த்தம் இதுன்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து இந்த டேஷ்போர்டு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் சார். இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் இருக்கும், கூகுள் ஷீட்டு. ஸோ போர்ட்ஃபோலியோ சைஸ் என்னன்னு போல போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் மாறும். ஒரு போர்ட்ஃபோலியோ ஓனர் வந்து அவர் பேரை போட்டுருவாங்க இங்க. அதுக்கப்புறம் நான் இந்த 17 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பட் ஐடியா வந்து இதை வந்து 10 வரைக்கும் வைக்கணுமா இல்ல 15 வைக்கணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம் சார். எப்படின்னு இங்க வந்து நீங்க வந்து குவான்டிட்டி போட்டுடுவீங்க. அந்த க்ளோஸ் பிரைஸ் வந்து இங்க வந்துடும். இப்ப நீங்க எந்த ஸ்கிரிப்ட் இங்க போடுறீங்களோ, இப்ப இங்க வந்து லார்ஜ் கேப்ல எந்த ஸ்கிரிப்ட் நீங்க இங்க போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வந்துடும். இங்க இந்த ஸ்கிரிப்ட் வரணும். ஏன் வந்து ரெஃபரன்ஸ் வருதுன்னு தெரியல, நான் பாக்குறேன், செக் பண்றேன். செக் பண்றேன் சார் என்னன்னு சொல்லி. ஓகே, ஸோ இங்க வந்து குவான்டிட்டி போடுறோம். இங்க வந்து லாஸ்ட் என்ன பிரைஸ் இங்க எல்டிபி வருதோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டுடுறோம். போட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து என்ன எல்டிபி இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் அமௌண்ட் வந்துடும். அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் வந்துடும். ஸோ இந்த இதுல வந்து சில இடங்கள் வந்து ப்ரொடெக்டடா இருக்கும் இந்த ஷீட்ல. அதாவது இந்த சம் பண்றது இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறது. ஏன்னா இது வந்து மாறக்கூடாது, யாரும் கையா அவங்க ஃபார்முலாவை போட்டு இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிருது. இந்த இடமெல்லாம் அவங்களுக்கு அக்சசிபிள் ஆகும். இண்டிவிஜுவல் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, சாரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்த்தி ட்ரக்ஸோட லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டியை நீங்க போட்டுக்க வேண்டியது. இங்க நீங்க வந்து 30 lakhsல 30 lakhsோ 3 lakhsோ 30,000 என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல என்ன அமௌண்ட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்க வேண்டியது. இப்போ நீங்க 30,000 1 lakh கேபிட்டல் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு போட போறீங்க? நீங்க வந்து அதுல வந்து 30,000ல வந்து போட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் 20 குவான்டிட்டி போட்டீங்கனாலே 20னா 9,000 ரூபாய் ஆச்சு. 60 குவான்டிட்டி போட்டீங்கனாலே உங்க போர்ட்ஃபோலியோ முடிஞ்சு போயிடும் 1000 ரூபாயில. ஸோ அதனால வந்து இந்த எக்ஸசைஸுக்கு வந்து கேபிட்டல் ஹையரா வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க ஸ்கேல் டவுன் பண்ணிக்கணும். 1:10 இல்ல 1:5 ஆர் 1 வாட் எவர் நீங்க வச்சுக்க வேண்டியது அதை வச்சுக்க வேண்டியது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து
இப்ப இந்த வாரம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்ல போயிட்டு எனக்கு இந்த ஸ்டாக் நம்பர் 1, 2, 3 வந்து எனக்கு வேண்டாம், இந்த வாரம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிடுறீங்க. ஸோ தட் இந்த டேட்ல இந்த ஸ்டாக்கு இந்த என்ட்ரில இருந்து இந்த குவான்டிட்டி நான் பண்ணினது வந்து நான் இங்க கொண்டு வந்து புக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எவ்வளவு இன்வெஸ்டட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டும் இந்த எக்ஸிட் இந்த இடத்துல வந்துடும். நம்ம எந்த இடத்துல எந்த இதுல எக்ஸிட் ஆனோம் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ரீபேலன்ஸ். இப்போ புதுசா நீங்க என்ட்ரி போட போறீங்கன்னா அதை வந்து இந்த ஏரியாவில் மென்ஷன் பண்றீங்க. டேட், ஸ்டாக், என்ட்ரி, குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இங்க புக் பண்ற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த புக் பண்ற அமௌண்ட்டை வந்து எவ்வளவு புக் பண்றீங்க? இப்போ 1 lakh ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட ஆல்ரெடி 1 crore இருந்ததுன்னா இந்த இடத்துல கேபிட்டல் அவைலபிள் வந்து 1 crore plus 1 lakh ஆயிடும் அடுத்த வாரத்துக்கு. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போது 1 crore ஆரம்பிப்பீங்க. இப்போ வந்து புக் திஸ் வீக் வந்து 1 lakh இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 1 crore 1 lakh இருக்கும். அதை again நீங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல வந்து நீங்க வந்து இது பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. So whatever you are earning profit, the same profit you can further top it up. Okay sir? ஓகே சார். இதான் சார் இதுல வந்து இந்த மாஸ்டர் ஷீட் வந்து சார் இது இப்போ ப்ராஃபிட்ங்கிறது கேபிட்டல் அப்ரிசியேஷன் மாத்திரம் தான் சார் கால்குலேட் பண்ணுமா சார்? இப்போ என்ன சார்? இப்போ ப்ராஃபிட்ங்கிறது சார் நம்ம கேபிட்டல்ல இருந்து எவ்வளவு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு அதை தான் காட்டும் நமக்கு ரெகுலரா. அப்படிதானே சார் சொல்றீங்க? கேபிட்டல் வந்து ஒரு சில ஸ்டாக் வாங்குறோம், ப்ராஃபிட் புக் பண்றோம், ஒன்னு லாஸ் புக் பண்றோம், அப்படி இருக்கும்போது டோட்டலா நம்ம காட்டுறது வந்து நம்ம கேபிட்டலுடைய அப்ரிசியேஷனான்னு கேட்கிறேன் சார் நான். அது வந்து உங்களுடைய இப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ நான் காமிக்கிறேன். ஓகே, சோ இதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. இப்போ எல்லாரும் 1 crore ஆரம்பிச்சோம். இப்ப வந்து 1.12 crore நிக்குது. ஆஃப்டர் சக்சசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணி இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சில சமயம் பண்ணிருப்பேன், சில சமயம் பண்ணிருக்க மாட்டேன். இதெல்லாம் எப்ப எந்த இதுல என்ட்ரி ஆகி குவான்டிட்டி இது எக்ஸிட், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நான் லாஸ்ல புக் பண்ணிருப்பேன், சில இது ப்ராஃபிட்ல புக் பண்ணிருப்பேன். இங்க வந்து இந்த நோஷனல் ப்ராஃபிட்டா லாஸான்னு காமிக்கும். நான் அதை புக் பண்ணாம இருந்திருந்தேன். இப்ப இந்த பிஎஸ்சி ஸ்டாக் பாத்தீங்கன்னா 895 என்ட்ரு ஆனேன், 863 எக்ஸிட் பண்ணிட்டேன். 3.5% லாஸ்ல, 10,000 ரூபாய் லாஸ்ல. ஆனா அதே இது இப்ப பாருங்க 2,500 ரூபாய் போயிடுச்சு. 5 லட்சம் எனக்கு வந்து நோஷனல் லாஸ். அதுல அதையும் ஃபாலோ பண்றதுக்கான நம்ம வந்து ஒரு இதை பண்ணுவோம், பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவோம் இல்லையா? அது மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது இதை காமிக்கும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைலண்ட் பாருங்க, 1.25 லட்சம், 1.5 லட்சம், இது 1.5 லட்சம், இது ஒரு 1 லட்சம். அது மாதிரி ஆகும். சில இதுல வந்து நெகட்டிவாவும் ஆகணும் வச்சுங்களேன். நம்ம வந்து கரெக்டா புக் பண்ணிருப்போம். இந்த இது பாருங்க டிசிஐ எக்ஸ்பிரஸ், சில சமயம் நெகட்டிவாவும் ஆயிருக்கும் நமக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்கோர்ஸ். இப்போ இந்த ஆர்இசி லிமிடெட் பாருங்க, நான் 270 வாங்கிட்டு 380 எத்தனை இது அப்டேட் ஆகலையா? டாக்டர் கை தூக்கியிருக்காரு. ஹலோ சொல்லுங்க சார். நீங்க வந்து 1 crore நீங்க ஆரம்பிச்சு 1.12 crores பண்ணீங்க. அது எந்த பீரியட்ல ஆரம்பிச்சீங்க, எவ்வளவு நாள் சொல்ல முடியுமா? அதான் சார், இந்த இது வந்து ஒர்க் ஆரம்பிச்சது வந்து 12th ஆகஸ்ட்ல. 12th ஆகஸ்டா சார்? ஒரு நிமிஷம். அப்ப வந்து நிப்டி வந்து 19,428ல இருந்தது. 19,428ல இருக்கு சார். ஓகே. நிப்டி இப்போ வந்து 20,600ல இருக்கு. சோ எவ்வளவு நிப்டி எத்தனை பர்சன்ட் மேல இருக்கு சார்? 6% சார். ஸோ டபுள் த டைம் நீங்க பண்ணிருக்கீங்க. இண்டெக்ஸை வந்து டபுள் த டைம் நீங்க. இல்ல சார், நான் பண்ணிருக்கிறது 36%. எப்படி சார்? சார் இண்டெக்ஸ் 6% மூவ் ஆயிருக்கு, இவரு 36% 6 டைம் சார். 36% எப்படி வரும்? 1 crore 1.12 தானே பண்ணிருக்கீங்க, 12% தானே வரும். 0.36ங்கிறாரு.
అవునా சார் சார்? இன்வெஸ்ட் ஹலோ பண்ணது 1,50,000. இன்வெஸ்ட் பண்ணது 1 crore தானே ஒரு சார்? கோடியே சார். 1 crore 5 lakhs ஆயிடுச்சு சார் உங்களோட கேபிட்டல். அது கரெக்ட் சார். இப்போ இப்போ எவ்வளவு சார் இருக்கு? இப்போ எவ்வளவு வளர்ந்துருக்கு? இப்ப 1 100 crore 12 lakhs தானே? இப்ப ஏற்கனவே புக் பண்ண ப்ராஃபிட்லாம் வரும் இல்லையா? இது புக் பண்ணாத ப்ராஃபிட்டா சார்? ஆ? புக் பண்ணாத ப்ராஃபிட்டா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது? இது வந்து இப்ப டோட்டல் நமக்கு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஓகே ஓகே. ஸோ வந்து நீங்க புக் பண்ணது 37 lakhs. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 29 lakhs இருந்தது. இந்த வீக் இப்ப 37 lakhs மாறி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் வேணா Got செக் it, sir. பண்றேன் இந்த ஃபார்முலா ஸோ என்ன. ஆல்மோஸ்ட் வந்து இண்டெக்ஸை மாதிரி 6 times நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஓகே சரி நான் சார். ஒரு 3 weeks பேக் வந்து ஐ வாஸ் டவுன் டாக்டர். ம் ம் இட் வாஸ் நாட் லைக் திஸ் 3 weeks பேக். ம் ஆமா ம். சார், இந்த 10-15 நாள்ல தானே சார் நிஃப்டி 1500 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு உங்களுக்கு. அதனால அது கரெக்டா அப்படியே மாறிடுச்சு சார். நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. இல்ல ஓகே சார், ஓகே பட் சரி. நிஃப்டி இங்கேயும் மேல போயிட்டு தானே இருந்தது. ஆகஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு தானே இருந்தது. ஆனா இந்த ம் மூவ் கொடுக்கறோம் இல்ல சார் நம்ம இந்த அதான் நம்ம என்ன ஸ்டாக் என்ன சார் இப்ப இந்த வாரத்துல ஃபுல்லா இது நியூ செலெக்ஷன் டாக்டர். இந்த எல்லோ கலர்ல இருந்து இந்த வாரம் செலக்ட் பண்ணது ஐடிசி, ஓகே. என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க், எல்டி, ஃபினான்ஸ், சன்ஃபார்மா, பிஎஃப்சி, ஆர்இசி, அப்போலோ டயர், பிரஸ்டீஜ், பாரத் ஃபோர்ஜ். ஓகே. இதுல ஏதாவது நெகட்டிவும் வரலாம். இப்ப இந்த சன்ஃபார்மா பாருங்க ஓடல. ம் ம். இல்ல அதே இது எப்படி மாதிரி சூஸ் பண்றீங்க? இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் சூஸ் பண்றாங்க, இல்ல காமன் தீம் ஏதாவது இருக்கா நீங்க சூஸ் பண்றது? என்ன டாக்டர்? நீங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தீம்ல சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அப்படி இல்ல இல்ல இல்லைன்னா இல்ல இல்ல ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன தோணுதோ அந்த இண்டிவிஜுவலா மாதிரி? சூஸ் பண்ணுவாங்க. we can view their portfolio, we cannot change their portfolio, but we can view their portfolio. Correct, but you can't find out how they choose the stocks and மெத்தட் தெரியாது, பட் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியும். என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியும், பட் எதனால அதை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு. அந்த அந்த குரூப்ல அது தெரியாது சார். ஓகே ஓகே. அவங்களா சொன்னாதான் உண்டு. அவங்களா சொன்னாங்கன்னா உண்டு. கரெக்ட். ஓகே ஓகே. பட் யூ கேன் கம்யூனிகேட் வித் தம். நீங்க எப்படி எடுத்தீங்க அதெல்லாம் யூ நீங்க கேன் பேசலாம். டைரக்ட்லி டாக் வித் தம். உங்க மெயில் ஐடி இருக்கு, மெயில் ஐடி வச்சு அவங்கள்ட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். தட் இஸ் வெரி குட். ஓகே ஓகே. சார் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, கேரி ஆன் சார். அவ்வளவுதான் டாக்டர். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுதானே பண்ண போறோம். இது ஒரு க்ளோஸ்டு குரூப்பா சார்? க்ளோஸ்ட் குரூப்னா ஆமா. இதுல எப்படி ஜாயின் பண்றது? இப்போ சப்போஸ் நியூ கமர் அதான் இப்போ வந்து நம்ம இதுல இப்படி அதே மாதிரி மாடல்ல வந்து ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ டு நாட் நோ ஹவு மெனி பீப்புள் மைட் பி தேர் கம் ஃபார்வர்ட் ஃபார் திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட் த மொமெண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அரௌண்ட் 50 பிகாஸ் இந்த ஷீட் வந்து ஹெவி ஆயிடுமே. அண்ட் அங்க என்ன என்ட்ரி பண்றோமோ அந்த என்ட்ரி இங்க வந்துடும். அந்த மாதிரி இப்ப அங்க ஆர்டிகல்ஸ் போட்டிருந்தேன் பாத்தீங்களா ஒரு இது, அது போட்டோன்னே இங்க 491 வந்துருச்சு. இப்ப ஆக்சுவலா வந்து நம்மளால அந்த ஷீட்டை ரீக்ரியேட் பண்ணோம்னா நம்ம குரூப்லயே ஒரு மாதிரி ஆரம்பிக்கலாம்ல சார்? நம்ம குரூப்லயே வந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பண்ணாங்கன்னா. ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே, ஹெச்இடி போர்ட்ஃபோலியோ சம்மரி 2024. ஓகே, இது வந்து ஆனா அது மாதிரி இல்லையே. நான் அந்த ஸ்டாக்ஸ் பேர்லாம் வரலையே இதுல. எது? இது ஸ்டாக்ஸ் பேர்லாம் வரலையே. இது வந்து சம்மரி ஷீட் டாக்டர். இது சம்மரி ஷீட் ஃபார் எவரிபடி டு வியூ. ஓகே சரி. இதுல வந்து they can click this link and go to another people's spreadsheet and check. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஷீட்ல இப்போ நீங்க இங்க வந்து போர்ட்ஃபோலியோ ஓனர் இங்க XYZ அவரோட இமெயில் ஐடி இங்க மென்ஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. So this name and this email ID will get linked to here. ஓகே. இந்த நேம் வந்து பாத்தீங்களா? ஸோ இந்த நேம் வந்து அந்த ஷீட்ல இருந்து தான் வருது. இந்த ஷீட்ல இப்போ XYZ போட்டிருக்கேன். இங்க வந்து நான் போய் என் பேரை பிரியம்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. இங்க போனீங்கன்னா பிரியம் வந்துடும். Okay. Because now this is copy paste, so all this thing will be PM only. Okay, okay. So இது வந்து ரேங்க் டாஸ்க். நான் டாக்டர் போட்டேன்னா டாக்டர் வந்துரும். இந்த ஹோல் ஷீட் இந்த முதல்ல வச்சிருக்கீங்கல்ல, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் அதெல்லாம் இருக்கும்.
ம். இன்னொரு இதுல வந்து நீங்க வந்து அந்த இதை மெயின்டைன் பண்றது இண்டிவிஜுவல். இது வந்து மொத்தமா எல்லாரும் பாக்குறதுக்கு இது ஓகே வந்து ரேங்க் இதெல்லாம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்க ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. அஹ், ஸோ திஸ் இதை வில் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா இந்த ஷீட்டன்னு கேக்குறேன். ட்ரேடா. இந்த இந்த ஷீட் டேஷ்போர்ட் ஷீட் இப்ப காட்டுறீங்கல்ல சார், இப்போ போட்டிருக்குல்ல. இது வந்து நம்ம சம்மரி டாக்டர், நம்ம செக் நம்ம பாக்குறதுக்கு யார் எப்படி பண்ணிருக்கான்னு பாக்குறது. அது அது ஓகே சார். இதுக்கு முன்னாடி இப்போ காமிச்சீங்களே ம். அந்த ஷீட் சொல்றேன். இதுக்கும் நம்ம HTTக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எக்ஸலன்ட் சார். இது கூகுள் ஷீட் டாக்டர். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இது வந்து கூகுள் நம்ம அக்கௌண்ட் மெயில் வச்சிருக்கவங்க அந்த இந்த docs.google.com ஷீட் அந்த இதுல போயிட்டு இட் இஸ் ஆன் கிளவுட் இல்லையா? நீங்க ஆக்சுவலா நடத்தலாம் சார், இது அழகா சூப்பரா நடத்தலாம் சார். ஆக்சுவலா நீங்க லீட் எடுத்து நல்லா பண்ணலாம் சார். இது நல்லா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிரமாதமா இருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் வந்து எத்தனை பேர் வருவாங்கன்றத பொறுத்து நான் கண்டிப்பா வருவேன் சார். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு போராதான் இருக்கும். பட் ஆனா நான் வரது இல்ல டாக்டர், the point is that only the performance can be poor, but we will come to know how other people are thinking about investing. அது மட்டும் இல்ல, பர்ஃபார்ம் நல்லா பண்றவங்க வந்து இதுல வந்து ஷேர் பண்றாங்க வச்சுங்களா ஐடியாஸ், இன்னும் பிரமாதமா இருக்கும். அந்த இது வந்து அங்க நடக்க மாட்டேங்குது. அங்க வந்து it is mainly an exercise which some people follow and some people don't follow. கரெக்ட். பட் நமக்கு ஒரு இது கிடைக்குது. ஓகே, இது மாதிரி பண்ணினா டெஃபினட்டா நம்ம முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே புரியுது சார். என்னோட தாட் ப்ராசஸ் சொல்றேன் சார். இதுல வந்து நம்பர் 1 என்னன்னா வந்து நீங்க உங்களோட இதுல இருக்க அட்வான்டேஜ் சொல்றேன் சார். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. எத்தனை நீங்க வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எத்தனை நீங்க வந்து எப்படி எந்த ரேஷியோல கொடுக்குறீங்களோ, எத்தனை ஸ்டாக் வாங்குங்களோ அது உங்களோட விருப்பம். நம்பர் 1. செகண்ட் திங் வந்து இது மாதிரி குரூப் ஆக்டிவைஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமா நமக்கு வந்து திங்க் பண்ண வைக்கும். எப்படி மற்றவங்க இவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க நம்ம பண்ணல அப்படின்றத இருக்கும். தேர்ட் திங் வந்து நம்ம இண்டிவிஜுவல் வைஸாவே டிசிப்ளினா ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டைம் லாஸ் புக் பண்ணுவோம், அதோட கண்டிப்பா அந்த ஸ்டாக்கே மறந்துடுவோம். ஸோ இது வந்து இருக்கும்போது நல்ல ஒரு இதா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம எடுத்த ஸ்டாக்கை தவிர மற்றவங்க எடுத்த ஸ்டாக்கும் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டும் அந்த ஸ்டாக் மேல ஒரு இதுவும் வரும். அந்த ஸ்டாக்கை பத்தி படிக்கவும் ஆரம்பிப்போம், புரிதலும் இருக்கும். நம்ம ஒரு வருஷத்துல நம்ம தனியா பண்றதை விட ஒரு வருஷத்துல நம்ம 20 வருஷம் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு வருஷத்துல கிடைச்சிரும். அது மாதிரி வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா ஒரு இதா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது யூடியூப்ல இருக்க மக்கள் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாசிவா வந்து ஓகே இது இந்த வழி இருக்குல்ல, அது இருக்குல்ல, இந்த ஸ்டாக் இவங்க என்டர் பண்ணிருக்காங்க, யாராவது நல்லா பண்றவங்களை வந்து they can follow closely and when they take the stock and they also follow the stock. அது மாதிரி நிறைய இது பண்ணலாம். It's a wonderful thing. நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் வந்து என்னோடது கிடையாது. இது வந்து இந்த மோகித் கப்தர் கான்செப்ட் நம்மளா எல்லாமே கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை சார். எப்படி இது எங்க இருந்தாலும் எம்மதாக்கி கொள்ளும், அவ்வளவுதான். ஸோ அதான் நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வருவோம். கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் பிரமாதமா வரும் சார். ஏன்னா வந்து நம்ம இங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணுவோம் நம்மளோட ஐடியாஸ். ஏன் சூஸ் பண்றவங்க நம்ம சொல்லுவோம், நம்மளோட கட் ஃபீலிங் எல்லாமே வந்து சொல்லுவோம். ஸோ அதனால வந்து நல்லா இன்னும் இது மேலும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இது கொஞ்சம் ஆர்கனைஸா ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் பீப்புளை நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா ஐ திங்க் யூ வில் கெட் அட்லீஸ்ட் மினிமம் 25 பீப்புள் வருவாங்க கம் ஃபார்வர்ட். ஸோ நம்ம அதுல பெர்மிஷன் வாங்கிட்டே தான் ஷேர் பண்றேன். இது நம்ம வெறும் இது தானே சார் பண்றோம். அதுல இருந்து ஒரு இதை எடுத்துட்டு கான்செப்ட் எடுத்து தானே சார் பண்றோம். என்னோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கேன். சூப்பர் சார். ப்ளீஸ் இன்க்ளூட் மீ சார். ஐ அம் ஆல்சோ இன்ட்ரஸ்டட் இன். இன்னும் கொஞ்சம் டாக்டர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வருது. இது எப்படின்னா பிரியம் சார், நீங்க டேக் யுவர் டைம் அண்ட் நீங்க பண்ணிட்டு நம்ம 1st of January 2024 இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணலாம். அதான் டாக்டர், இப்ப இது வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து I was thinking of starting on 1st Jan or
எனி பர்டிகுலர் அதாவது என்ன சொல்றது, நம்ம கேலண்டர் படி டிசம்பர் 30 வந்து சாட்டர்டே டாக்டர். சரி. ஓகே, ஸோ ஐடியா வந்து என்ன சொல்றது, ஸோ ஆன் 29th December you will have LTP of whatever stock you choose. ஓகே. 30, 31st ஈவன் ஃபர்ஸ்ட் வந்து ஹாலிடே இருந்தா இருக்கா இல்லையா தெரியல. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்க போறீங்க. நல்ல ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்ல நமக்கு என்ன ஸ்டார்ட் பண்றோமோ அன்னைக்கு வந்து என்ன இண்டெக்ஸ் இருக்கும் அது இங்க வந்துடும். அண்ட் பிகாஸ் இட் இஸ் மந்த் ஸ்டார்டிங், இயர் ஸ்டார்டிங்ன்றதுனால ஐ தாட் இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் இன் பிட்வீன், பட் பீப்புள் கேன் பிராக்டிஸ் இன் பிட்வீன், பட் டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஜான் மட்டும் நம்ம வந்து இது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இட் வில் கெட் லிங்க்டு டு திஸ் ஷீட். ஆமா சார், சூப்பர் சார், வெல் டன். இத கொஞ்சம் நான் இந்த கொஞ்சம் ஃபார்முலா மிஸ்ஸிங் போல இருக்கு. நான் செக், இதுல எல்லாம் கரெக்டா தான் வருது. இங்க ஸ்மால் கேப்லயும் வருது, இங்க லார்ஜ் கேப்ல ஐ திங்க் தேர் இஸ் சம் I just check what it is. It should not be a dashboard B3 ல லார்ஜ் கேப் தான் இருக்கு. Great sir, excellent, very impressive sir. நம்ம ட்ரேடிங் தான் ஒழுங்கா பண்ண முடியல டாக்டர். அட்லீஸ்ட் அப்படி இல்ல சார், நீங்க வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பிரியம் சார் வந்து நிறைய இங்க போயிட்டே இருக்காருன்னு. அவரோட தேடுதல் தான் இந்த வெற்றி காரணம் தான் சொல்லுவேன். நீங்க தேடிக்கிட்டே இருங்க சார். ஆக்சுவலா அப்பதான் சார் முன்னேற முடியும். யூ ஆர் டூயிங் ஃபேபுலஸ் ஜாப் சார். இஃப் வி செட்டில்டு வித் ஒன் திங் வச்சுங்க சார், நம்மளால முன்னாடி போக முடியாது சார். மார்க்கெட் டைனமிக் சார், அதனால தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க நல்லா பண்றீங்க, ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். இட் வில் கம் டு யூ அட் ஒன் பாயிண்ட் சார். சார் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா தேடிட்டே இருக்கணும் சார். மார்க்கெட்ல டெய்லி புது ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டே இருக்கணும் சார். அப்பதான் நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார். என்ன சார்? இல்ல நான் அதான் சொல்றேன் பாபு சார். பிரியம் சார் நான் முன்னாடி கூட சில டைம் கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கேன். கேட்டாலும் பிரியம் சார் தான் கேட்கணும் சார். அவரு கரெக்டா வச்சிருப்பாரு, அந்த கரெக்டா எடுத்துருவாரு சார். அந்த செகண்ட்ல அவர் நாலேஜ் அந்த அளவுக்கு ஒரு ஃபேப்லஸ் டீச்சிங் சார். அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்ன சார். அதான் பாபு சார், நானே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கூட கொஞ்சத்துக்கு முன்னாடி நான் நிறைய பிரியம் சாரோட கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கேன். 2-3 தடவை சொல்லியிருக்கேன், என்ன சார் நீங்க எதுலயுமே செட்டில் ஆக மாட்டேங்கிறீங்க, மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க. பட் ஐ ஜஸ்ட் டேக் மை வேர்ட் பேக். பிரியம் சார், யூ ஆர் டூயிங் a stellar job sir. Please continue to do sir. Well done sir.